Hello guys, நான் உங்கள் அன்பு தோழி திவ்யதன, a voice of a neat aspirant who became a dental student. நம்மள நிறைய பேருக்கு இருந்த பெரிய ட்ரீம் MBBS, white coat, stethoscope, or and more. But the thing is that ஒரு MBBS seat அப்படின்றது it's not just about marks. It's all about money. ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா பிரச்சனை மார்க்ஸ்ல மட்டும் கிடையாது. பயம், ப்ரெஷர், கன்ஃபியூஷன், கம்பேரிசன் இந்த டைம் இல்லைன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். கோச்சிங் சென்டர், ரிவிஷன், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், சாக்ரிஃபைஸ்னு நிறைய பேருக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் அப்படின்னு. பட் யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய பெயின் அண்ட் கன்ஃபியூஷன் ஒன்லி டு that aspirant அண்ட் அவங்களோட ஃபேமிலி. தே ஒன்லி நோ ஹவ் ஹெவி இட் ஃபீல்ஸ் அப்படின்னு. எக்ஸாம் கிளியர் பண்ணோனே அப்படி ஒரு சந்தோஷம் ஃபேமிலியில் நமக்கு எல்லாருக்குமே இருந்திருக்கும். பட் அது கொஞ்ச நேரத்துக்கு தான். பிகாஸ் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வரும் நம்மளால முடியலையே அப்படின்னு. அது என்னன்னா ஃப்ரம் ஆர் சைட் ஒரு கேட்டகரி ரேஞ்ச் இருக்கும். அதை நம்ம ரீச் பண்ணல அப்படின்ற வருத்தம் இருக்கும். ஃப்ரம் ஆர் பேரண்ட்ஸ் சைட் இவ்வளோ கஷ்டமான எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டாங்க பட் we couldn't afford ஃபார் that அப்படின்னு. ஸோ அந்த நம்மளால முடியல அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருந்துச்சுல்ல, லைஃப்லேயே யாருக்குமே மறக்கவே முடியாத மூமெண்ட்டாக அது கண்டிப்பாக இருந்திருக்கும். பிகாஸ் ஐ வாஸ் ஒன் among them. அண்ட் எஸ், பார்த்தீங்கன்னா சார் ஒரு நல்ல எஜுகேஷன் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் நினச்சதே நம்மளோட பெரிய கிஃப்ட், ரைட்? சில நேரங்களில் நம்மளோட கனவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் நிறையா இருக்கும். பட் அதுக்கான வழிகள் இருந்திருக்காது. அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக வில் பி சூஸிங் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். அந்த மாதிரி தான் டென்டிஸ்ட்ரி எனக்கு என்ன மாதிரி பல பேருக்கு. அப்போ தான் நிறைய கொஷின்ஸ் வரும். எம்பிபிஎஸ் இல்லையா, நீட் கிளியர் பண்ணலையா, டென்டலா அப்படின்னு. பட் ஆக்சுவலி இது நம்ம தப்பு கிடையாது, ஃபெயிலியர் கிடையாது. திஸ் ஐ கன்சிடர் ஆஸ் அ சர்வைவல். பிகாஸ் பீங் அ டென்டல் ஸ்டூடெண்ட் இது ஒன்றும் ஈஸி கிடையாது, டவுன் கிரேட் கிடையாது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பாத். வி கிரியேட் ஸ்மைல்ஸ். யூ நோ வாட்? Being a dental student, we don't just settle for theories. We need hand skills, precision, being on time. We should always carry a smile to give that confidence to my patient. And yes, we consider this journey as a gift from our parents. ஸோ இது ஒரு கன்க்ளூஷன் கிடையாது, ஜஸ்ட் த பிகினிங். நம்மள நிறைய பேர் விருப்பமே இல்லாமல் இங்கே வந்திருந்தாலும் we are struggling hard, we are surviving here. That's what real strength and success means. And yes, உங்களோட ஸ்டோரியிலையும் இப்படிலாம் இருந்துச்சுன்னா let me know in the comments. You're not alone, we are on the same boat, right? And yes, see you all back with another interesting content. Until then, this is Divyadana signing off. Bye bye.